தமிழ் கழுகு. தேர்தலுக்காக அன்புமணியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடவடிக்கைகள்ல இறங்குனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு சட்ட அறிவிப்பை ராமதாஸ் தரப்பு வெளியிட்டிருக்கான். பாமக தலைவர் பொறுப்பையும் சின்னத்தையும் அன்புமணிக்கு ஒதுக்கி தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்குன்னு சொல்லப்படுற நிலையில டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி ராமதாஸ் தரப்பு நீளமான ஒரு சட்டப்பூர்வ அறிவிப்பாணையை வெளியிட்டிருக்கு. எச்சரிக்கைங்கிற தலைப்புல வெளியிடப்பட்டிருக்கிற அந்த அறிவிப்புல அன்புமணி பாமக பேர்ல தேர்தல் நடவடிக்கைகளை எடுக்க கூடாதுன்னோ, மத்த அரசியல் கட்சிகளோ தனிநபர்களோ பாமகங்கிற பேர்ல அன்புமணியோட தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டால், அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினா அது சட்டப்படி குற்றமாகும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை மீறி செயல்பட்டா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. வழக்கமா வில்லங்க சொத்து சம்பந்தமாவோ சொத்து ஆவணங்கள் காணாம போனாலோ சட்ட ரீதியான அறிவிப்பானை வெளியிடுவாங்க. இப்ப ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற பிரச்சனைக்காக இப்படி ஒரு சட்டப்பூர்வ அறிவிப்பானை வெளியாகி இருக்கிறது இதுதான் முதல் முறைங்கிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.